அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். ஹாப்பி சாபத். நான் தான் டல்லாக இருக்கேன்னு நினச்சேன், எல்லாருமே டல்லாக இருக்கீங்க. ஹாப்பியா இல்லையா? ஹாப்பி சாபத். ஓகே, கடவுளை நாம் மாத்திரம் சதா காலம் பயன்படுவதாக. ஓகே, ஸோ ஹெல்த் டாக் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கும் போது ஜஸ்ட் நான் வந்து ஹெல்த் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது கூகுளில் சர்ச் பண்ணும்போது லாஸ்ட் வீக் ஆக்சுவலி எனக்கு கொடுத்துருந்தான் ரோனி. அப்போது நான் அதை ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கும்போது April 7th வந்து வாஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் வேர்ல்ட் ஹெல்த் டே. ஸோ அது ரிலேட்டடாகவே நம்ம பேசலாம். ஸோ நம்ம அதுலேருந்து என்னெல்லாம் நான் பார்த்த விஷயத்த உங்ககிட்ட நான் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த வேர்ல்ட் ஹெல்த் டே வந்து கிட்டத்தட்ட லைக் 1948 இந்த வேர்ல்ட் ஹெல்த் டே செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு April 7th இந்த வேர்ல்ட் ஹெல்த் டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி அந்த செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வருஷம் ஒரு தீம் பேஸ்டு வந்து தீம் கொடுப்பாங்க. அதுக்கு அந்த தீம் பேஸ் பண்ணி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கூல்ஸில் காலேஜஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போஸ்டர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறது, பின்ன ஸ்பீச் அதை பற்றி அந்த தீம் பேஸ்டாக ஸ்பீச் கொடுக்கறது, மைம் பண்ணுறது, ரேலி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ இதனால் வந்து இதை பற்றி தெரியாத அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம நாலேஜ் கொடுப்பாங்க, தப்பாக செய்கிறவங்க திருத்திக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி. ஸோ கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவர் பிளானட் அவர் ஹெல்த் அப்படின்னு 2022 வந்து அவர் பிளானட் அவர் ஹெல்த்ன்ற டாபிக் அந்த தீம் பேஸ்ட் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் வந்து ஹெல்த் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்கிற டாபிக் தீம் பேஸ் பண்ணி போனாங்க. இந்த வருஷம் என்ன அப்படின்னு சொன்னால் மை ஹெல்த் மை ரைட். ஸோ இந்த வருஷம் தீம் என்னென்னா மை ஹெல்த் மை ரைட். சரி, இது என்ன தீம், இது பேஸ் பண்ணி என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு இது எது ரிலேட்டடாக நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மை ஹெல்த். நம்ம மை ஹெல்த் அப்படின்னு சொன்னோடனே எதை பேஸ் பண்ணி பார்க்கணும்? என்னுடைய உடம்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது நம்மளுடைய ஆகாரம், நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த சாப்பாடு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து கரெக்டாக அதாவது டயட் கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்போம். ஸோ அது மட்டுமே கிடையாது, டயட் மட்டுமே கிடையாது, அவர் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் லைக் நம்ம என்ன சுவாசிக்கிறோம், நம்ம என்னுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் லைக் எக்ஸசைஸாக இருக்கட்டும். எக்ஸசைஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண திங்ஸ் தான் எக்ஸசைஸுன்றது. ஏர்லியர் டைம்ஸில் எக்ஸசைஸுன்ற ஒரு ஃபேக்ட் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலையே வந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலைகளும் வந்து எக்ஸசைஸாக இருந்துச்சு. அந்த வேலைகளுக்கெல்லாம் இப்போ ஈஸியாக நம்ம மிக்ஸி கிரைண்டர் அப்படிலாம் வந்தனால மட்டும்தான் நம்ம எக்ஸசைஸுன்ற ஃபேக்ட்குள்ளாக நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கிறோம். ஸோ அதுவே ஒரு அவேர்னஸ் தான். எக்ஸசைஸ் பண்ணணும், டே டு டே லைஃப்பில் நம்ம ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதே வந்து ஒரு அவேர்னஸாக தான் நம்ம பார்க்கணும். சரி, அது மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது மட்டும் இல்லை. நம்ம சுவாசிக்கிற காற்று, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து ஹெல்த்தியானதாக இருக்கா நம்ம பார்க்குறோம்? இல்லை, கண்டிப்பாக இல்லவே கிடையாது. அதுக்கும் வந்து இப்போது ரெமெடிஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏர் ப்யூரிஃபையர் நம்ம வீட்டில் வச்சுக்கலாம், நம்ம வந்து சுவாசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம என்னத்தான் நம்ம புது டெக்னாலஜிஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் வந்தாலுமே அது ஹெல்த்தியானது லைஃபாக இருக்கா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நமக்கு இன்னொரு ஃபேக்ட் வந்து நம்ம பைபிளில் நம்ம பைபிளையும் பார்க்குறோம். நம்ம ப்ரேயர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் தாருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வி ஆர் ப்ரேயிங் ஃபார் ஃபுட், ஷெல்டர் அண்ட் க்ளோதிங்ஸ் அப்படி தானே. ஸோ உண்ண உணவு நமக்கு தெரியும். இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து பேசிக்கான ஃபுட்ஸே வந்து நமக்கு ஹெல்த்தியாக கிடைக்கிறது கிடையாது. ஸோ பார்த்தோம்னா அதான் நான் காலையில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஆப்பிள் வந்து சாப்பிட்றோம். ஆப்பிள் வந்து இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். டெய்லி ஆப்பிள் சாப்பிட்டோம்னா கீப்ஸ் டாக்டர்ஸ் அவே அப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த ஆப்பிளை கவர் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு வேக்ஸ்.
ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா, யூ கேன் ரிமூவ் த வேக்ஸ் அண்ட் யூ கேன் ஹாவ் ஆப்பிள் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு நமக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்குதுனாலுமே நிறைய பேருக்கு இதோட அவேர்னஸ் கிடையாது. ஆப்பிள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே சாப்பிட்ருவாங்க. தட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். அப்புறம் பார்த்தோம்னா கீரை. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா கீரை வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது வந்து நமக்கு உடம்புக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தா அது சொல்லுவாங்க, நிறைய பெஸ்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் அதை வந்து அந்த க்ராப்ஸ் வந்து வளர்க்குறாங்க. ஸோ அது வந்து நம்ம ப்ராப்பராக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எடுக்கிற சிம்பிள் ஈஸியான அஃபோர்டபுள் திங்ஸ்மே வந்து இப்போ நமக்கு அன்ஹெல்த்தியாக மாறிட்டு வருது. ஸோ நம்ம அதை எப்படி பார்க்கணும், நம்ம எப்படி அதை வந்து மாற்றலாம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கோ நம்மளுடைய ஹெல்த் ஹேபிட்ஸ் ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி மாற்றலாம் அப்படின்றத நம்ம தான் யோசிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தாங்கன்னா உடை, க்ளோதிங்ஸ் வந்து நம்ம வந்து இப்போது நிறைய இப்போ நம்ம எப்படியோ இருந்த க்ளோதிங்ஸ் வந்து இப்போ நல்ல சேஞ்சஸ் ஆகிருக்கு. நமக்கே தெரியும் டைட் க்ளோதிங்ஸ் வந்து நம்ம போடக்கூடாது, டூ மச் ஆஃப் டைட் அண்ட் டூ மச் ஆஃப் லூஸ் க்ளோதிங்ஸ் வந்து நம்ம போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அந்த மாதிரி அட்ராக்டிவ் க்ளோதிங்ஸ் ஆர் என்ன சொல்கிறது, அந்த ஹோல் ஒரு கான்செப்ட் என்னென்னா, நம்மளோட உடம்புக்கு தானாக இயற்கையாக வருகிற காற்றை அடைச்சி போடுகிற க்ளோதிங்ஸ் இல்லை ஸ்டாப் பண்ணுற க்ளோதிங்ஸ் நம்ம வந்து வேர் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி க்ளோதிங்ஸ் வேர் பண்ணால் நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்மளே கெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இருப்பிடம், நமக்கு இருக்கிற எல்லாருக்குமே ஹவுஸ் வந்து எல்லாருக்கும் வீடு இருக்கும். அந்த வீட்டில் ப்ராப்பர் வென்டிலேஷன் இருக்கா? இப்போ நாங்கள் பெங்களூரில் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஸ்டே பண்ண ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் வென்டிலேஷனே கிடையாது. எக்ஸாஸ்ட் இருக்காது, நம்ம அது லைட்டிங்ஸ் ப்ராப்பராக இருக்காது, காற்று உள்ளே வந்தால் வெளியே போகாது, அப்படியே உள்ளுக்குள்ளேயே தான் அந்த காற்று இருந்துக்கிட்டே, அந்த கெட்ட காற்று எதாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. நம்ம இருக்கிற இடத்த நம்ம வந்து எப்படி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சரி, இவ்வளோதானா? நம்ம ப்ரேயர் பண்ணுறது இந்த 3 விஷயம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். இதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா நம்மளோட மைண்டாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஃபிசிக்கலாக இருக்காலும் சரி, நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியுமா? இன்னொரு இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக அமைஞ்சால் மட்டும்தான் நமக்கு சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து ஹெல்த்தியாக இருப்போம். அந்த சைக்காலஜிக்கல் சப்போர்ட் நமக்கு தேவைப்படும். ஸோ இதில் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு இல்லைனாலுமே நம்ம வந்து மைண்டால் நம்ம அஃபெக்ட் ஆகிறோம். சரி, இந்த 3க்குமே உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், இருப்பிடமாக இருக்கட்டும், இதுக்கு 3மே ஒரு பேசிக் தேவை இருக்குது. அது என்னது? சாப்பிட்றது, ட்ரெஸ் போட்டுக்கிறது, ஒரு ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், அண்ட் நம்ம இருக்கிற பிளேஸ்க்காகட்டும், இதுக்கு 3க்குமே பேசிக்காக ஒரு விஷயம் தேவைப்படுது. என்னது? எதுவுமே இல்லையா? மணி தான் தேவை. இந்த 3க்குமே மணி தேவை. ஸோ மணி அது எப்படின்னு கிடைக்கும்னா நமக்கு தெரியும், we have to work for it. நம்ம அதுக்காக வேர்வை செஞ்சு உழைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து மணி கிடைக்கும். இந்த மணி கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த 3மே வந்து வாங்கிக்கிடலாம். பட் லாஸ்ட்டாக நான் சொன்ன அந்த சைக்காலஜிக்கல் சப்போர்ட், அது வந்து நம்ம எங்கே தேட முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் தான் தேட முடியும். சைக்காலஜிக்கல் சப்போர்ட், சைக்காலஜிக்கல் எந்த ஒரு ஹீலிங் ப்ராசஸும் வந்து நமக்கு கிடைக்க வேண்டியது இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் மட்டும்தான். ஸோ ஆக்சுவலி நான் எப்படி போகிறேன்னா, மணி பேஸ்டாக இதெல்லாம் கிடச்சிச்சுன்னா சைக்காலஜிக்கல் சப்போர்ட்லான ஸ்பிரிச்சுவல் லைஃப் தேடி போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் அது ஆக்சுவலி கிடையாது. எல்லாருமே அந்த ஒரு ட்ரையாஜில் தான் வருவாங்க, அந்த ஒரு ப்ராசஸில் தான் வருவாங்க. ஸோ அப்படி கிடையாது. ஸோ we have to search for the psychological support through where we get all these 3 things. ஸோ அதை வந்து எல்லாருமே மறந்துடுவோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இருக்க ரீசன்ட் டைமில் ஒரு முக்கியமான டிசீஸ் வந்து ரொம்ப க்ரூஷியலாக ரொம்ப பரவிக்கிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக் இவங்க எடுத்தாங்க. எது பற்றி? காலரா. குடிக்கிற தண்ணி, சாப்பிட்ற சாப்பாட்டுனால வர ஒரு டிசீஸ். இன்னைக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷம் இல்லை, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா நம்ம லாக்டவுன் பீரியடில் இருந்தோம். அந்த டைம்லேயுமே வந்து சாப்பாடால் தான் அடித்தாங்க, தண்ணி கிடைக்கலனால தான் அடித்தாங்க. இப்போ எனக்கெலாம் வந்துட்டு 5 rupees ஸ்கேன் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். இவங்க 2 வீக்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. ஸோ அந்த 5 rupees ஸ்கேன்
₹5 கேன் போய் வாங்க போனால் ஒரு பெரிய லைன் இருக்கும், அதுலேயுமே கேப் விட்டு நிற்பாங்க. ஸோ குடிக்கிற தண்ணிக்கும் உணவுக்குமே வந்து அங்கே ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாதிப்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போது பெங்களூரில் ஒரு மெயின் ப்ராசஸ் வந்து மழை இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிறோம். மழை இல்லை அண்ட் கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி, அதான் பேசிக்கான விஷயங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து கிடைக்காம போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஹவு வி கேன் எப்படி நம்ம வந்து நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், இதெல்லாம் ஒரு வகையான அவேர்னஸ். ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸாக நீங்கள் வந்து நீங்கள் நம்மளை பார்த்துக்கணும். நமக்கு சில ரைட்ஸ் இருக்குது. நம்மளை ஹாஸ்பிட்டலில் போய் நம்மளை காமிச்சிக்கிறதுக்கும் நம்மளோட ப்ராப்ளம்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் வந்து நமக்கு ரைட்ஸ் இருக்குது. பட் வி ஹாவ் டு நோ அபவுட் இட். நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் தேடி போவோம், இல்லைன்னா நம்ம போக மாட்டோம். ஸோ கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து செஞ்சால் சில விஷயங்களை வந்து தடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம வெளியே எங்கேயாவது போனோம்னா வால்ஸில் இல்லை போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க, பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை பப்ளிக் டாய்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் எழுதியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஹாஸ்பிட்டல் போஸ்டிங் போயிருக்கும் போது பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட், இதை வந்து பிளாஸ்டிக்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பிக்சர்ஸ் வரைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு கீழே பார்த்தோம்னா பிளாஸ்டிக்ஸ் போட்டிருக்கிறாங்க. அது மாதிரி யூஸ் பப்ளிக் டாய்லெட்ஸ்ன்னு சொல்லி போட்டு வரைஞ்சிருக்கிற அந்த வால்ஸ் கீழே வந்துட்டு பார்த்தோம்னா அன்சைட் க்ராஸ் பண்ணவே முடியல. அது எப்படின்னா ஒரு தனியாக இருட்டாக இருக்கிற இடம் கிடையாது, ஒரு பாத்வே, நம்ம நடந்து போகிற பாத்வே பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்மெல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அவங்கெல்லாம் இதை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஹோல் என்விரான்மெண்ட்டை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம சொல்லுவோம்ல, ஒன் ஸ்டெப் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன் ஸ்டெப் நம்ம ஃபார்வர்ட் எடுத்து வச்சோம்னா கண்டிப்பாக என்விரான்மெண்ட்டை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இதுதான் வந்து இந்த வருஷம் வந்து மை ரைட் மை ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மை ரைட்டுன்றது ஒரு செல்ஃபிஷான தாட் கிடையாது, அது வந்து ஒரு என்விரான்மெண்ட்டே சேஞ்ச் பண்ணுறதுக்குண்டான ஒரு பவர்ஃபுல்லான வேர்ட். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணி வி கேன் சேஞ்ச். ஸோ பைபிள்லேயுமே வந்து ஹெல்த்தை பற்றி நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய ஹெல்த் காட் வந்து உனக்கு நல்ல சுகமான வாழ்வை தருவேன்னு சொல்லிட்டு நமக்கு பிளஸ் பண்ணுற வேர்ட்ஸஸும் நம்ம பார்க்குறோம். ஸோ வீல் ரெக்டிஃபை த மிஸ்டேக்ஸ் தட் வி ஹவ் டன் அண்ட் வீல் சேஞ்ச் இட். தேங்க்யூ.